ஓகே, சரி. வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்? கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. அதை பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கம்பெனி தான் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். ஓகேவா? நீங்க அதை தான் இப்ப படிக்கிறீங்க. மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரீஜியன் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகேவா? சரி, நான் கொஞ்சம் ரொம்ப பேசிக்ல இருந்தே வரேன். அஷ்யூருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? டேட்டா சென்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அஷ்யூருக்கு இந்த டேட்டா சென்டர் நிறைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அந்த நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா அவனே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ அந்த இடத்த நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 பேரும் 3 இடத்துல இருக்கிறது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி அஷ்யூர் ரீஜியன் அப்படின்றது டேட்டா சென்டர் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கோ அதெல்லாம் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்யூருடைய டேட்டா சென்டர் எந்த ஊர்ல இருக்கு, அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜியன். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏசியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, யூரோப், இது இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சரிங்களா? 250 டேட்டா சென்டருக்கு மேல வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து அது நிறைய ரீஜியன்ல இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன் அப்படின்றது a geographic area with one or more data center connected by a low latency network. அதாவது இப்போ ஒரு ரீஜியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருவண்ணாமலையில இருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த டேட்டா சென்டர் அப்படின்றது ஒரு பில்டிங்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் பில்டிங்ல டேட்டா சென்டர் இருக்கும். பக்கத்து தெருவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்ல ஒரு சின்ன ஃப்ளோர் மட்டுமே டேட்டா சென்டரா இருக்கும். அது அஷ்யூரோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதும் ரீஜியன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது டேட்டா சென்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரே இடத்துல பில்ட் பண்ணி வச்சிருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் ஒரு ரீஜியன்ல எத்தனை இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதுவுமே டிஃப்ரெண்ட் ரீஜியன்ல வரும். எப்படின்னா, இப்போ சென்னை அப்படின்றது ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பெங்களூர் அப்படின்றது ஒரு ரீஜியன். ஏன்னா 500 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வருது. அது ரொம்ப பக்கத்துல இருக்கிற இடம் கிடையாது. கரெக்டா? சென்னையிலேயே தாம்பரத்துல ஒண்ணு, பெரம்பூர்ல ஒண்ணு, அண்டு நுங்கம்பாக்கத்துல ஒண்ணு, இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது சேம் ரீஜியனுக்குள்ள மல்டிபிள் பிரான்ச்சஸ். அதே மாதிரி பெங்களூர் லொகேஷன்லாம் அந்த இடத்துல இப்போ ஓசூர்ல ஒண்ணு, பெங்களூர்ல மெஜிஸ்ட்ரியில ஒண்ணு, அடுத்த லொகேஷன்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போகும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் படிக்கிறப்ப தெரியும், சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. இப்போ ஏன் இந்த கான்செப்டை படிக்க வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட பண்றீங்க. ஓகேவா? இப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்ல உங்களுடைய கஸ்டமர், உங்களோட ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருக்காங்க. ஓகேவா? இப்போ எந்த டேட்டா சென்டருக்கு பக்கத்துல நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க சைனாவை சூஸ் பண்ணணும். அப்போ ரீஜியன்னா என்னன்னு தெரியணும், ஆடியன்ஸ்னா என்னன்னு தெரியணும், எதுக்காக ஆடியன்ஸ் பக்கத்துல சூஸ் பண்றாங்கன்னு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ரீஜியனும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வஞ்சர மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டா இருக்கும். நம்ம முட்டையில இருந்து பொரிச்சு எடுத்த வஞ்சர மீன் ஒரு ரேட்டா இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வஞ்சர மீன் இருக்கு. ஓகேவா? வஞ்சர மீன் கிலோ 1000 ரூபாய் கிட்ட போகும். ஓகேவா? கடல்ல பிடிச்ச வஞ்சர மீன் ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்மளா வளர்க்குற வஞ்சர மீன் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஆனா ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிறது பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாயும், நம்ம வளர்த்தது வந்து பாத்தீங்கன்னா 700 800 ரூபா தான் போகும். ஓகேவா? இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு பொருளோட மதிப்பு அப்படின்றது அது எங்க இருக்கு அப்படின்றத பொறுத்து. கரெக்டா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க இந்த கோயில்லாம், மலை மேல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? வெள்ளையங்கிரி, பர்வதமலை, இந்த மாதிரியான இடம். நான் சொல்றது மலை வந்து சின்ன மலை, பழனியில சின்ன மலை. ஓகேங்களா? ரொம்ப ஸ்மால். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தன் ஏறிடலாம். இப்போ வெள்ளையங்கிரி மலைலாம் நீங்க 2 நாள் அவன் ஏறி இறங்குறதுக்கு. ஓகேவா? இப்போ வெள்ளையங்கிரி மலை உச்சியில உங்களுக்கு ஒரு மில்க் பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதோட ரேட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டுங்க லோக்கல்ல ட்ரிபிள் த ரேட் இருக்கும். குறைஞ்சு மினிமம் 30 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஏன்னா அங்க யாரும் எடுத்துட்டு வரல, கையால தூக்கிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப மினிமம் 30 ரூபாய் இல்ல 40 ரூபாய் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரே பிஸ்கெட் பாக்கெட் தான் இங்க கீழே ஒரு ரேட்டா இருக்கு. ஆனா வெள்ளையங்கிரி மலை 7வது மலை டிமாண்ட்
பிளஸ் எந்த இடம், ஓகேவா? ஏன்னா இப்ப அந்த மலைக்கு மேல எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதையும் டிரான்ஸ்போர்ட் கடந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி டிமாண்ட் அங்க 10 பேர் ஏன்னா அந்த இடத்துல கிடைக்காது இல்லையா? அங்க போயிட்டு நீங்க ஒரு ஒரு 10 ரூபாய் பாக்கெட் பிஸ்கெட் 50 ரூபான்னு வித்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கிடைக்காது, காசு இருக்கும், சாப்பிடுற பொருள் கிடைக்காது. கரெக்டா? இந்த மாதிரி கிடைக்காத இடத்துல ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அது இல்லாம அது ஹை ஹாட்ஸ்பாட்டான ஏரியா அப்படின்னா அந்த இடத்துல விலை அதிகமா இருக்கும். கரெக்டா? இந்தியாவில ரொம்ப சீப்பா இருக்கும், ஓகேவா? ஆப்பிரிக்கால சீப்பா இருக்கும். ஆனா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கும். ஏன்? யூசேஜ் அதிகமா கன்சியூம் பண்றாங்க. யூஎஸ்ல இருக்கிற எல்லாருமே பிசினஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே அஜூர் தெரியும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அஜூர்ல ப்ராஜெக்ட்ஸா வாங்கிட்டு இருப்பாங்க, அஜூர்ல வந்து சம்திங் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா? அப்படி பண்றப்போ அவங்க ஆடியன்ஸ் வந்து யூஎஸ்ல தான் இருக்காங்க அப்படின்றதுனால என்ன நடக்கும், டேட்டா சென்டரோட லொகேஷன் யூஎஸ்ல தான் இருக்கும், ஓகேவா? அப்போ அங்க டிமாண்ட் அதிகம், அதனால அங்க ரேட் அதிகம். ஏன்னா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான், ரேட் அதிகமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், யூஎஸோட கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி. யூஎஸோட கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி என்னன்னா, அவங்க நாட்டு டேட்டா வெளிநாட்டுல சேவ் ஆகவே கூடாது அன்டில் ஆர் அன்லெஸ் அது அவங்களா ப்ராஜெக்டா கொடுக்குற வரைக்கும். இப்போ இந்தியாவோட ராணுவ ரகசியத்தை தூக்கிட்டு போய் சைனாவில் சேவ் பண்ணி வைன்னு சொன்னா வைப்பீங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்துக்காக யூஎஸ்ஓ, கனடாவோ, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்ட், ஓகேவா? ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்டை எந்த ரீஜியன்ல சூஸ் பண்ணணும், எவ்வளோ ரேட்ல அந்த ப்ராஜெக்டை வாங்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு மனத்தோராய கணக்கு உங்களுக்கு வரணும். இப்ப வரைக்கும் நான் கணக்கு சொல்லி கொடுக்கல, பட் கணக்கு போக போக சொல்லி கொடுக்குறேன். இப்ப ரீஜியன்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சுதா? அடுத்து அவைலபிலிட்டி ஜோன். ரீஜியனுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ். நம்ம ரீஜியன் என்ன பண்ணோம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிசிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அதாவது சென்னை ஒரு லொகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஹோம் ஒரு லொகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? இப்ப அதே தான், ஆனா என்ன வித்தியாசம்னா, நான் சொல்லியிருந்தேன் இப்ப சென்னை லொகேஷனுக்குள்ள தாம்பரத்துல ஒண்ணு, பெரம்பூர்ல ஒண்ணு, நுங்கம்பாக்கத்துல ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த ஒரு ரீஜியனுக்குள்ள சின்ன சின்ன பார்ட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்டலம், ரீஜியன் அப்படின்றது ஒரு பிக்கர் லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியாவை குறிக்கிறது. அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது ஒரு ரீஜியனுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் குறிக்கிறது. ஒரு ரீஜியன் அப்படின்றது பெருசு, அதாவது ஸ்டாக்ஹோம், பெங்களூர், சென்னை. இப்போ இந்த லொகேஷன்லாம் தனித்தனி லொகேஷன், ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, ஓகே, இது ஒரு லொகேஷன் அப்படின்னு, இது ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ பெங்களூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டேட்டா சென்டர்ஸ் இருக்கும், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்ப 5 டிஃப்ரெண்ட், ஏன்னா மேபி இட் மேபி 2 இல்ல 3 4 5 இல்ல 10 கூட இருக்கலாம், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் பெங்களூர் லொகேஷன்ல இருக்கிறத 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டேட்டா சென்டர் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்தது ஒரு ரீஜியன். அதுல ஒவ்வொரு இடத்துலயும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது எனக்கு கரெக்டா சென்னையை வச்சு சொல்லட்டுமா எக்ஸாம்பிளுக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை லொகேஷன் எடுத்துக்கங்க, சென்னை ஒரு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கங்க, ஓகேவா? இப்ப சென்னையில தாம்பரம், நுங்கம்பாக்கம், நாவலூர், சோழிங்கநல்லூர் இப்படின்னு ஒரு 4 லொகேஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போ சென்னை அப்படின்றது ரீஜியன், இந்த நாவலூர், நுங்கம்பாக்கம், தாம்பரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன், ஓகேவா? ஒரு ரீஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ், ஓகேவா? சரி, இதோட வேலை என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவைலபிலிட்டி ஜோன்ஸுக்கான காரணம் என்னன்னா, இப்போ சோழிங்கநல்லூர்ல ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்கான்னு வச்சுப்போம், திடீர்னு பூகம்பம் வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே வந்தது. சோழிங்கநல்லூர்ல இடிஞ்சு கீழே வந்து அந்த பில்டிங் கீழே வந்துச்சு. இப்ப என்ன ஆகும், அந்த டேட்டா சென்டருக்குள்ள இந்த டேட்டா எல்லாம் கிராஷ் ஆயிடுமா? கஸ்டமர் பாதிக்கப்படுவோம், கரெக்டா? கஸ்டமர் பாதிக்கப்படுவோம். அப்போ ஈவன் தோ இந்த மாதிரி ஃப்ளட் வந்தாலுமே, இல்ல பூகம்பம் வருது, இல்ல எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்கியூட்னால பில்டிங் எரிஞ்சு போகுது, இல்ல எவனோ சதி பண்ணி எரிச்சுட்டான், இந்த மாதிரி எந்த கான்செப்ட் இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா டேட்டாவும் எங்க இருக்கும், இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த பிரைமரி அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி அவைலபிலிட்டி ஜோன் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அப் ஆகும். இது எல்லாமே நம்ம தனித்தனியா பண்ணி, ஆக்சுவலா அஜூரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான், ஓகேவா? ஒருவேளை அதாவது இந்த அதை ஏன் கிளிக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய படிப்பீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அஜூர் போர்ட்டல் இப்ப சும்மா ஒரு ஓவர்வியூக்காக காமிக்கிறேன், ஓகேவா? திஸ் ஒன் இஸ் த அஜூர் போர்ட்டல், ஓகேவா? இதுதான் அஜூர் போர்ட்டல், இதுலதான் நீங்க வேலை பார்க்க போறீங்க, ஓகேவா?
இப்ப இதுல நான் ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்ப நான் கிரியேட் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, இங்க பாருங்க ரீஜியனை செலக்ட் பண்ணும். இது வருதா? ரீஜன் எங்கெங்க இருக்கோ எல்லா லொகேஷனும் வருது பாருங்க. அவைலபிலிட்டி ஜோன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா சம் பிளேசஸ்ல 2 அவைலபிலிட்டி ஜோன் தான் இருக்கும். அப்ப நம்ம அதை சூஸ் பண்ண முடியாது. அவைலபிலிட்டி ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை சூஸ் பண்ணிக்கும். உங்களால என்னதான் சூஸ் பண்ண முடியும்? ரீஜியன் இருக்கு, அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா வேணாமா? அவைலபிலிட்டி ஜோன் வேணும் அப்படின்னா ஒரு ரீஜியனுக்குள்ள நீங்க மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல உங்க டேட்டா இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் வேணாம், எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடண்டன்சி மட்டும் தான், அதாவது தேவையில்லாம இருக்கு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஜஸ்ட் இந்த செலக்ட் தான் பண்ண போறீங்க. அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்ப அவைலபிலிட்டி ஜோன் கிளியரா புரியுதா? நம்ம இன்னும் 2 விஷயம், இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரீசோர்சஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஓகேவா? அஜூருக்குள்ள இருக்கிற டெர்மினாலஜிஸ் இப்படிதான் வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது பண்றோம். ஓகேவா? ரீசோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க அஜூர்ல வாங்குற எல்லா பொருட்களோட பேருமே ரீசோர்சஸ். அஜூர்ல நீங்க வாங்குற எல்லா பொருளோட பேரும் ரீசோர்சஸ் தான். அதாவது விஎம் வாங்குவீங்க, சர்வீஸ் ஆப், ஃபங்க்ஷன் ஆப் வாங்குவீங்க, இந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பேர் ரீசோர்சஸ். ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுதான் வீடு கட்டுவீங்க. கரெக்டா? செங்கலை நம்ம தனியா ஒரு ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது ஒரு பொருள். சிமெண்ட் தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? ஜல்லி தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? கம்பி தனியா ஒரு பொருள்னு சொல்லலாமா? அதே மாதிரி அஜூர்ல இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க விஎம் வாங்குறீங்க, இல்ல வந்து ஃபங்க்ஷன் ஆப் வாங்குறீங்க, கியூபர்னெட்டிஸ் வாங்குறீங்க, டாக்கர் வாங்குறீங்க, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? ரீசோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீசோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வாங்குற மல்டிபிள் ரிசோர்ஸஸ ஒன்னா குரூப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் இப்போ சரி நான் சொல்றேன், 10th குரூப் இருக்கு, 12th குரூப் இருக்கு, காலேஜ் குரூப் இருக்கு. நான் ஒரு 5 காலேஜ் படிச்சேன். அந்த 5 காலேஜுக்கும் 5 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த காலேஜ்ல பஸ் குரூப் ஒன்று இருக்கு, ஏரியா பஸ்ல ஏரியா குரூப் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? என்டையர் காலேஜ் குரூப் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? நான் 10th படிச்ச இடமும் இப்ப நீங்க 10th படிச்ச இடமும் வேற வேற. கரெக்டா? இப்ப நான் 10th படிச்ச குரூப்ல உங்களை சேர்த்தா நல்லா இருக்குமா? ஈவன் இப்ப மலர்விழி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, சூர்யா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, இருந்தாலும் நான் 10th படிச்ச குரூப்ல தூக்கிட்டு உங்களை ஆட் பண்ண முடியுமா? ரிலேட்டட் இல்ல அப்படின்றத விட அது நல்லா இருக்காது. ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட தான் பழகிங்க, மத்த யாருக்கிட்டையும் பழகல. கரெக்டா? உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் சம்பந்தமே தவிர அப்பார்ட் ஃப்ரம் மீ there is no one is connected, right? அப்ப அந்த இடத்துல நீங்க இருக்கணுமா இருக்கக்கூடாது, ரைட்? அதே மாதிரி இப்போ உங்களுடைய 12th குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மறுபடியும் அகைன் சேம் தான். என்னதான் உங்களுக்கு நான் பரிச்சயமா இருந்தாலும் 12th குரூப்புக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. கரெக்டா? ஏன்னா என்னுடைய 12th குரூப் வேற, உங்களுடைய 12th குரூப் வேற, ரைட்? வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி குரூப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருவேளை இப்ப யோசிச்சு பாருங்க, என்னுடைய 12th குரூப்ல உங்களுடைய 12th குரூப் யாராவது பேசினாங்கன்னா என்ன ஆகும்? என்னுடைய 12th குரூப்ல உங்களுடைய 12th குரூப் இப்போ உங்க குரூப்ல பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா என்ன ஆகும்? என்னுடைய குரூப்ல பேசினா என்ன ஆகும்? இட் வில் பி கிளாஷ் ஆகும், பிரைவேசி பாதிக்கப்படும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது, ஃபர்ஸ்ட் எம்பாரசிங்கா இருக்கும், ரைட்? இந்த சேம் விஷயம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சேம் திங் தான் என்ன நடக்குது அப்படின்னா ரீசோர்ஸ் குரூப்லயும் நடக்குது. ஓகேவா? நான் ரீசோர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அஜூர்ல நீங்க யூஸ் பண்ற எல்லா சர்வீசஸோட பேரும் ரீசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த ரீசோர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராஜெக்டுக்கு எடுத்து யூஸ் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்டுக்கு எடுத்து குரூப் பண்ணுவாங்க. அப்படி குரூப் பண்றதோட பேர் தான் என்ன? ரீசோர்ஸ் குரூப். இப்போ ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். வீடு கட்டுறதுக்கு செங்கல், சிமெண்ட், ஜல்லி இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா? நீங்க பக்கத்துல இன்னொரு வீடு கட்டுறாங்க. ஓகேவா? அங்கேயும் சிமெண்ட், ஜல்லி, கம்பி இதெல்லாம் வாங்குறாங்க. பக்கத்துல வந்து 10 ஃப்ளோர் அடிக்கிறதுக்காக 22ஆம் நம்பர் சைஸ் கம்பி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து 2 ஃப்ளோர் தான் கட்டுறீங்க, உங்களுக்கு 18ஆம் நம்பர் சைஸ் கம்பியே போதும். இப்போ அந்த 22ஆம் நம்பர் சைஸ் கம்பி வாங்கி யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சர்வீஸை வாங்க முடியும். அதே மாதிரிதான்
ரீசோர்சஸ் அப்படின்றது நீங்க வாங்குற எல்லா விஷயங்களுமே இட் இஸ் அ ரீசோர்ஸ். ஓகேவா? அந்த ரீசோர்ஸ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதை மட்டும் தனியா வாட்ஸ்அப் குரூப் மாதிரி பிரிச்சு வச்சு யூஸ் பண்றதுக்கு தான் ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அஷ்யூர்ல 200க்கும் அதிகமான சர்வீசஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சர்வீசஸ் ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ரீசோர்ஸ். ஓகேவா? இதான் ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த 3 ரீசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. இப்போ இந்த 3 விஷயத்த மட்டும் அதாவது இந்த சேர் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூர் டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், இந்த அஷ்யூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன், இதை 3 மட்டும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அஷ்யூர் யூஸ் பண்ணுவீங்க, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றது இது 3, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வேற ஒரு 3 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறத நான் ஒரு லைவா காமிச்சிடுறேன். ஓகேவா? ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு எங்க இருக்கு, இங்க வருங்க, இதை இருக்கு பாருங்க. இப்போ விசுவல் ஸ்டுடியோ ஆன்லைன் ஒரு ரீசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ரீசோர்ஸ் மேனேஜர்ல நான் வாங்கியிருக்கிற ரீசோர்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? ஆனா ரீசோர்ஸ் குரூப்புக்குள்ள போனா அந்த ரீசோர்ஸ் குரூப்புக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கும். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது உள்ள. ஓகேவா? இப்ப நான் இதுக்குள்ள ஆட் பண்ணனா என்ன ஆகும், அது ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அது ஒரு குரூப். அந்த குரூப்புக்குள்ள நீங்க என்ன வைக்கிறீங்களோ அது மட்டும் அந்த குரூப்புக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஓகேவா? நீங்க வேணும்னா மொத்தமா வச்சுக்கலாம். ஓகேவா? ரீசோர்ஸ் குரூப் இஸ் நத்திங் பட் குரூப்பிங் த ரீசோர்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது இன்கேஸ் இது புரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 4th டேலயோ 5th டேலயோ கண்டிப்பா ரீசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அப்படி கிரியேட் பண்ண சொல்ல ரீசோர்ஸ் குரூப் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கூடவே இன்னொன்னையும் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ 5 கம்பெனி இருக்கு. ஓகேவா? 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. அந்த 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸுக்கும் நீங்க தனித்தனியா நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தனித்தனியா தானே பில் வசூல் பண்ணுவீங்க. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி, இது எல்லாமே இந்த ரீசோர்ஸ் குரூப், உங்களை எக்ஸாம்பிள் சொன்னது இந்த ரீசோர்ஸ் குரூப்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் 5 கம்பெனின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த 5 கம்பெனில மொதல் கம்பெனி எடுத்துங்க. இப்போ மொதல் கம்பெனி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. அந்த 10 கோடி ரூபாய் காசு அவங்க கிட்ட வாங்குவீங்களா, இல்ல கூட இருக்கிற மீதி 4 கம்பெனிட்டு சேர்த்து வாங்குவீங்களா? அப்போ 5 கம்பெனி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாகணும். கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டுற இடம், பில்லிங் பேமெண்ட் பண்ற இடம். இப்போ கம்பெனி நம்பர் 1 ஓகேவா 10 கோடி ரூபாய், கம்பெனி நம்பர் 2 35 கோடி ரூபாய், கம்பெனி நம்பர் 3 வெறும் 5 லட்சம், கம்பெனி நம்பர் 4 15,000, கம்பெனி நம்பர் 5 7 கோடி ரூபாய். எல்லாமே அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கான பில்லிங். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நானே 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம திரும்பி பார்ப்போம். ஜஸ்ட் நான் உனக்கு ஓவர்வியூ மட்டும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இப்போ ஆல்ரெடி நான் 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? 17 CFன்னு ஒன்று, AD 18 ஒன்று, E0 D7 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து ஸ்பான்சர்ல கிடைச்சது, நான் காசு கொடுத்து பண்ணது இல்லை. அஷ்யூருக்கு எழுதி போட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டியை வச்சு நான் 3 ஸ்பான்சர்ஷிப் அக்கௌண்ட் வாங்கினேன். ஓகேவா? இப்போ நான் ஏதாவது பண்ணனா கூட எனக்கு இந்த 3 அக்கௌண்ட் எனக்கு காசு கொடுத்துக்கும். நீங்க வந்து நிறைய கம்பெனிஸுக்கு வந்து பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு தான் வருவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு எவ்வளவு பில், நீ பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு பண்ற அதை வந்து முடிவு பண்றது. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் குரூப் அடுத்து. ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஆளு. ஓகேவா? இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரே கம்பெனி கீழே 2 ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு கம்பெனி கீழே ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்க 10 ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் குரூப்பை 10 பிரிக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும் பண்ணலாம். கரெக்டா? டாப் லெவல்ல உங்களுக்கு மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் இல்லையா? அதாவது வீட்டுல சமையல் கட்டு இருக்கும், சமையல் கட்டுல அரிசிக்கு ஒரு பாக்ஸ், பருப்புக்கு ஒரு பாக்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு ஷெல்ஃப்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டா? சேம் திங் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு ஷெல்ஃப் மாதிரி அதை உள்ள வச்சிருக்கும். ஓகேவா?
அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே எத்தனை எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹைராக்கி. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் குரூப், அதாவது பெரிய பாக்ஸ். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் குட்டி பாக்ஸ். ஏன்னா அதில் தான் பணம் கொடுக்க போறாங்க. பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்துக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, அது குட்டி பாக்ஸ். ஓகேவா? இன்னும் சிம்பிளா புரிஞ்சுங்க. இப்போ எஸ்ஆர்கே டிராவல்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க ரீசோர்ஸ் குரூப்பை பாருங்க. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் தேவை, எனக்கு வந்து எஸ்கியூஎல் தேவை, அதுக்கப்புறம் ஃபிளீட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேவை. ஓகேவா? இது மூணு சர்வீஸ். இந்த சர்வீஸை பத்தி தான் தனித்தனியா படிப்போம். ஓகேவா? இப்போ இந்த 3 சர்வீஸ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், எஸ்ஆர்கே டிராவல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ரீசோர்ஸ் குரூப்ல ஆட் பண்றேன். ஓகேவா கைஸ்? இப்போ இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு அப்ளிகேஷன் ரீசோர்ஸ் குரூப்புக்காக நான் என்ன பண்றேன், ஒரு செப்பரேட் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய சர்வீசஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் 100 அப்ளிகேஷன் கூட இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் லைவாவே ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய ஹோஸ்டிஞ்சர் பேனலுக்கு நான் போறேன். அதாவது நம்மளுடைய இது கிளவுட் போர்ட்டல், அதாவது லைக் அஷூர் மாதிரி இதுவும் ஒரு கிளவுட் போர்ட்டல். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரே ஒரு கிளவுட் போர்ட்டல் தான் வாங்கணும், ஒரே ஒரு கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஆனா இந்த 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயும் தனித்தனி ஃபைல் ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று தான். ஓகேவா? என்னோட இமெயில் ஐடி வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் 1 வாங்கிட்டேன். ஓகேவா? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கீழே ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸ் குரூப் தான் என்னது, இந்த வெப்சைட் கவுண்ட். ஓகேவா? இப்போ நான் யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸோட இது. ஓகேவா? ஸோ என்னென்ன இது யூஸ் பண்றேன்னு அது வந்து பாத்தீங்கன்னா ரீசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரீசோர்ஸ் குரூப் உள்ள, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். இப்போ oneweb.webtechacademy.in இருக்கு இல்லையா, இப்போ இதுக்குள்ள நான் ஃபைல் மேனேஜர் போறேன். இதுக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கும். உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் ரீசோர்ஸ் குரூப் அப்படின்றது. வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் a group of resources in the Azure. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? Azure ரிசோர்ஸ் மேனேஜர், ARM அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம ரீசோர்சஸ் வாங்குறோம், அதை மேனேஜ் பண்ற இடம் இல்லையா, அதுதான் ரீசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா, என்னதான் வந்து நீங்க எம்ப்ளாயா இருந்தாலும் உங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் போட்டிருப்பாங்க. கரெக்டா? அந்த மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா Azure ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரீசோர்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க இருக்கிற எல்லா ரீசோர்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும், ஈவன் போர்ட்டல், லைக் விஎம், டேட்டாபேஸ், எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே Azure ரிசோர்ஸ் மேனேஜர் மூலயமா நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ அதை காட்டுற பாருங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது போறது எங்க தான் போகும், ரீசோர்ஸ் மேனேஜ் பண்ற பிளேஸுக்கு தான் போகும். அந்த ரீசோர்ஸ் ஓபன் பண்ணும். இப்போ என்ன இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஒரு Azure கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டக்குன்னு சேஞ்ச் ஆகுங்க சென்ஸ் யூஐ வந்து மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஓகேவா? நேத்து நீங்க ரைட் கார்னர்ல பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க, மறுநாள் படுபாவி பசங்க லெஃப்ட் கார்னர்ல வச்சு விட்டுருவானுங்க. ஓகேவா? நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது யூஸ்வலா அஷூர்ல நடக்கிறது. Azure AWSல அது ஃப்ரீக்வெண்டா நடக்கும். ஓகேவா? ரீசோர்ஸ் மேனேஜருக்குள்ள இருக்கும், நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, இதை வச்சுக்கலாமா வேணாமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பண்றதுன்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல இதுக்குள்ள இந்த இமேஜ் கேலரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். இப்ப அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் ஓபன் பண்ணி பார்க்கணுமா, பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ரீசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற ரீசோர்சஸ், அதுல நம்ம அப்லோட் பண்ணி வைக்கிற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் இமேஜஸ், வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப் டாக்குமெண்ட், இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ற ஒரு வேலையா, மேனேஜரோட வேலை என்ன, ஆர்கனைஸ் பண்றது. அதே தான் ஏஆர்எம்மோட வேலை என்ன, ஆர்கனைஸ் பண்ணது. அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகேவா? மேனேஜர் அப்படின்றது ரிசோர்ஸையும் மேனேஜ் பண்ணும், ரிசோர்ஸ் குரூப்பையும் மேனேஜ் பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே மேனேஜர் அப்படின்றது எங்க என்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் மேனேஜர். அவ்வளவுதான். அது வேணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ண. கிளிக் பண்ணி டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கும். இல்ல நீங்க புதுசா ஒரு ரீசோர்ஸ் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்கும். ஓகேவா? ரீசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு புது ரீசோர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ ரீசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா. இப்போ நான் பேக் போயிட்டு, இல்ல எனக்கு ரீசோர்சஸ் வேணாம், இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரீசோர்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கத்துல டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் மேனேஜ் வச்சுக்கிறதா வேணாவா, ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமா, அதுல என்ன பண்ணணும், நமக்கு ரிப்போர்ட்டா வேணுமா, இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுதான் ரீசோர்ஸ் மேனேஜர். ஓகேவா? எனிவே நெட்வொர்க்கிங் தனி ப்ராஜெக்ட், டெவலப்மெண்ட் தனி ப்ராஜெக்ட், கரெக்டா? அப்போ டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நீங்க எடுக்கிற சர்வீசஸ் எல்லாம் ஒரு குரூப்ல இருக்கும். நெட்வொர்க்கிங் இப்போ டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஒரு தனி ப்ராஜெக்ட் இருக்கு, தனி ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஒரு தனி ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க. த டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் சாஃப்ட்வேர் ஓவர் த இன்டர்நெட் இஸ் கால்ட் அஸ் கிளவுட். அதாவது இப்ப உங்களுக்கு மளிகை சாமான பொருட்கள் வேணா என்ன பண்ணுவீங்க? சரி, சினாரியோ நம்பர் 2, சப்பாத்தி ப்ராஜெக்ட் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வெப்சைட் பண்றதாகட்டும், இல்ல போர்ட்டல் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த சிஆர்எம் போர்ட்டல், அக்கௌண்ட்ஸ் போர்ட்டலா இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சினாரியோ பேஸ்ல நடக்கும். ஓகேவா? ஒவ்வொரு சினாரியோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லைக் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மல் வெப்சைட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃப்ரண்ட் எண்டுக்கு 2, பேக் எண்டுக்கு 2, டேட்டா பேஸுக்கு 1 இது இருந்தா போதுமானது, நம்ம வெப்சைட்டை பண்ணிடலாம். ஓகேவா? நான் சொல்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும். ஓகேவா? அது மாதிரி ஒரு ஹோஸ்டிங் சர்வீசஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து டொமைன் வேணும், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்க வந்து ஒரு மல்டி டெனன்ட் போர்ட்டல் கிரியேட் பண்ணணும். மல்டி டெனன்ட் போர்ட்டல்லாம் என்னன்னா, இந்த போர்ட்டல்ல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அது வேற ஒரு போர்ட்டல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வரும். ஓகேவா? இப்போ அந்த சர்வீசஸ் அப்படின்றது என்னன்னா இன்கிரீடியன்ஸ். ஒரு நீங்க ஒரு ப்ராஜெக்ட பண்ண போறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் சர்வீசஸ் நீங்க சொல்றாங்க. ஓகேவா? அதுல என்னென்ன இருக்குன்னா சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பார்ப்போம். அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன ப்ராஜெக்ட பில்ட் பண்றோமோ ஓவர் த இன்டர்நெட், தட் இஸ் கால்ட் அஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். உங்களால மேட்ச் பண்ண முடியுதா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அது கிறுக்குத்தனமாலாம் சொல்லுவோம். இன்டர்நெட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சமையல் செய்யறதுக்கு நீங்க ஒவ்வொரு டைப்பா பாத்திரம் அளவுக்கு ஏற்ற மாதிரி பெருசோ சின்னதோ யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட்டை பெருசாவோ சின்னதாவோ யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அது எந்த கிச்சன்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஆ, அஜூரா, ஜிசிபியா, ஆரக்கலா, டென்சாரா, இந்த மாதிரி நிறைய கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு. ஓகேவா? கிச்சன் இஸ் a cloud computing platform that provides by any company. ஓகேவா? either மைக்ரோசாஃப்டா, கூகுளா, ஏடபிள்யூஎஸ் அப்படின்றத முடிவு பண்றது என்னன்னா a kind of kitchen. நீங்க அந்த கிச்சன்ல தான் சமைக்க போறீங்க. ஓகேவா? இன்னொன்னு சொல்லணும்னா ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கிச்சன்ல சமைச்சு கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இப்ப ஏடபிள்யூஎஸ்ல சிலதை ஹோஸ்ட் பண்ணிருப்போம். ஹோஸ்ட்ன்றா வைக்கிறது. ஓகேவா? ஹோஸ்டிங் அப்படின்னா வைக்கிறது, எத்துமே வைக்கிறது, அவ்வளவு. ஓகேவா? இப்ப ஏடபிள்யூஎஸ்ல சில விஷயங்களை ஹோஸ்ட் பண்ணிருப்போம், அஜூர்ல சில விஷயங்களை ஹோஸ்ட் பண்ணிருப்போம், அதே மாதிரி ஜிசிபில சில விஷயங்களை ஹோஸ்ட் பண்ணி மூணுத்தையும் நம்மளால சேம் டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? இன்டர்நெட்ல குக் பண்ண முடியும். புரியறதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, அந்த பார்ட்டில வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு வருவீங்க. கரெக்டா? அந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்கும். அதேதான் நீங்க எண்ட் ப்ராடக்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சோர்சஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே கிடையாது. ஓகேவா? நீங்க எதையுமே மெயின்டைன் பண்ணல, ஜஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க அண்ட் தென் பே பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்து குளோபல் ரீச். முன்னாடி இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு முன்னாடியே ஈவன் இப்பவும் கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வரை லோக்கலா பில்ட் பண்ணுவாங்க. சர்வர் லோக்கலா பில்ட் பண்றது அப்படின்னா ஆரம்பம் படத்துல வந்து ஆர்யா உள்ள போயிட்டு ஒரு சர்வர் ரூமை கிராஷ் பண்ணுவாரு. சர்வர் ரூம் இப்படிதான் இருக்கு. அதாவது அது குட்டியா நம்ம நார்மல் லேப்டாப்பை கூட சர்வரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த சைட் நம்ம குட்டி லேப்டாப்ல இருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சர்வர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சர்வர் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இன்டர்நெட்ல பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஹார்ட்வேர் டிவைஸ்ல இருக்கிறது தான் நமக்கு இப்படி விசிபிளா தெரியுது. ஓகேவா? இப்ப நான் கோர்சஸ் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஹோஸ்ட் ஆகிருக்கு, ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஹார்ட்வேர்லாம் யாராவது மெயின்டைன் பண்ணல. ஏன்னா ஹார்ட்வேர் இப்போ நீங்க வண்டி வச்சிருக்கீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆகும் இல்லையா?
ரிப்பேர் ஆனா என்ன பண்ணுவோம், மெக்கானிக் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். த சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹார்ட்வேர் ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் ஆனா அதை நம்ம சரி பண்ணணும். சேம் திங் ரிப்பேர் ஆகுது, ரிப்பேர் ஆனா நம்ம சரி பண்ணணும். அதை தான் இங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் கிளாடோட ஸ்கிரீன் வச்சுங்க. இது வந்து என்ன அப்படின்னா லைக் சர்வர். ஓகேவா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இங்க என்ன பண்ணீங்க, ஹாய்னு டைப் பண்ணீங்க கரெக்டா. இப்ப இது இன்டர்நெட் மூலமா இந்த ஹாய் நம்ம லோக்கல் சிஸ்டத்துல ப்ராசஸே பண்ணாது. ஓகேவா? லோக்கல் சிஸ்டம் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஆக்சஸ். நம்ம அதை பாக்குறதுக்கான ஒரு ஆக்சஸ் பிளேஸ் தான் இந்த லோக்கல் ஸ்கிரீன். ஓகேவா? இப்ப இங்க இருந்து என்ன ஆகும், கிளாட் ஸ்கிரீன்ல இருந்து சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் போகும். இந்த மாதிரி ஹாய்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க, நான் என்ன ரிப்ளை பண்றது அப்படின்னு. அந்த லோட் ஆகிற கேப்ல சர்வர் எங்க இருக்கு, யூஎஸ்ஏல இருக்கும், இல்ல சைனால இருக்கும், இல்ல இந்தியாவில கூட வேற ஏதாவது ஒரு லொகேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஆனா உங்க வீட்டு பக்கத்துல மட்டும் இருக்காது கரெக்டா. சர்வர் லொகேஷன் அப்படின்னு சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது சர்வர் லொகேஷன் ஹார்ட்வேர் லொகேஷன். ஓகேவா? அங்க போயிட்டு அந்த ஹார்ட்வேர் ப்ராசஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ரெக்வஸ்ட் திரும்ப சென்ட் பண்ணோம், ஹவ் ஆர் யூ அனுப்பு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஐயும் நடக்குது. ஏஐ ரன் பண்றதுக்கு எல்லாருமே சர்வரை பில்ட் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏஐ வியாபாரம் ஆகுமா? ஜென்ரலா நானே கொடுத்துறேன், நீ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டு போ, எல்லாரும் பண்ணிட்டு தானே போவாங்க. மாசம் 300 கட்டினாலே நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு. நீ வந்து இந்த டெக்னாலஜி நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீட்டுல ஒரு சர்வர் வச்சு ஏசி போட்டு எல்லாத்தையும் பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாசம் ஒரு 500 பில் கட்டினாதான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா யாரும் வாங்குவாங்களா? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ ஜஸ்ட் பே பண்ணு, யூஸ் பண்ணு. ஓகேவா? அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் இதுதான். ஓகேவா? கிளாடோட ஸ்கிரீன்ல இருந்து சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் போகும். அந்த ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை வர சொல்லும், நமக்கு ஆன்சர் தெரியுது. ஓகேவா? அண்ட் இது நெக்ஸ்ட் கேபெக்ஸ் அப்படின்னா என்ன, ஓபெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுல நிறைய இருக்கும். நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு கதை மாதிரியே சொல்லிடுறேன். ஓகேவா? இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்மளே வந்து எல்லாத்தையும் வாங்கி கட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க வந்து வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வைக்கணும், அது வந்து கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவே நீ யூஸ் பண்ணிட்டு பே பண்ணு, இல்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பே பண்ணிக்கோ அப்படின்றது ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ எவ்வளவு யூஸ் பண்றியோ அதுக்கு மட்டும் பே பண்ணு அப்படின்றது. ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நீங்க தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்றது. ஓகேவா? அது மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல செலவு பண்ணீங்க அப்படின்னா அது லாங் டர்ம் கமிட்மெண்ட். ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், ஐயோ இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப அதிலே உட்காந்துட்டு இருக்கும். கரெக்டா? ஆனா ஆபரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நம்ம கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும், எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? அது எல்லாத்தையும் வாங்கி நமக்கு வேணும் திருப்பி கொடுக்கலாம். நம்ம இதை எப்படி வாங்கி பண்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது, ஆபரேஷன் மீன்ஸ் நம்ம செலவு பண்ற, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்சப்ஷன் பேஸ்டு மாடல், ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்லிங், காஸ்ட் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம். ஓகேவா? சோ வாட் இஸ் மீன் பை எ சப்ஸ்கிரிப்ஷன்? அதாவது ரொம்ப சிம்பிள், அஜூர் சர்வீசஸ். ஓகேவா? அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நீங்க வாங்க போற சர்வீசஸ்க்கு காசு கட்ட போற ஒரு அக்கௌண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வாங்குற சர்வீசஸ காசுக்கு, அந்த சர்வீஸோட லிஸ்ட் காசு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன், மேல தேடினீங்கன்னா இங்க வரும், உங்களால பாத்துக்க முடியும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இங்க ஏன் 3 நிக்குது, ஒண்ணுதானே இருக்கணும் கரெக்டா? இதை புரிய வைக்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ணதான் அங்க வந்தேன், பட் அது சொதப்பிடுச்சு, பரவாயில்ல. இங்க 3 ஸ்பான்சர்ஷிப் அக்கௌண்ட் இருக்கு கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி பாத்தீங்கன்னா தெரியும், 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு. கரெக்டா? சரி, இங்க சப்ஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ இந்த 3 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஒவ்வொரு பில்லிங் வந்திருக்கும். சரி, ஏன்டா இந்த அக்கௌண்ட்ல ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஒரு பில்லிங் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட், சரி ஒரே நேரத்துல ஒரு 5 ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப 5 ப்ராஜெக்டும் டிஃப்ரெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க. ஓகேவா? பில்லு மொத்தமா ஜெனரேட் ஆயிட்டு பிரிப்பீங்களா, இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா பில்லு பே பண்ணுவீங்களா? இது வந்து உங்களுடைய மெயின் அஜூர் போர்ட்டல். ஓகேவா? இது வந்து என்ன, அஜூர் போர்ட்டல லாகின் பண்றதுக்கான ஒரு பிளேஸ். ஓகேவா? அந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பில்லிங் அக்கௌண்ட் செட் பண்றீங்க. இந்த பில்லிங் அக்கௌண்ட் என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த பில்லிங் அக்கௌண்ட பேஸா வச்சு எத்தனை சர்வீசஸ் வாங்குறீங்களோ
அதோட பில் எல்லாமே என்ன ஆகும், அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்ப நீங்க வேற சர்வீசஸ் வேற செட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பில்லிங் அக்கௌண்ட் செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கான காசு எல்லாமே அந்த செகண்டரி பில்லிங் அக்கௌண்ட்டுக்கு போகும். கரெக்டா? சோ ஒவ்வொரு கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியா பில்லிங் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகேவா? அதான் நம்ம பில்லிங் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோட 2 ரோல் இருக்கு. ஓகேவா? முதல் விஷயம் பில்லிங். அதுக்கு பில்லிங் பவுண்டரி செட் பண்றாங்க. அதாவது செப்பரேட்டான பில்லிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்வாய்சஸ் எதுக்கு ஜெனரேட் பண்ணமோ அதுக்கு அழகா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல் பவுண்டரி. அதாவது நீங்க ஒரு சர்வீசஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்ல இருக்குன்றத காரணத்துக்காக அதை இன்னொரு சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பவுண்டரி செட் பண்ணுவீங்க. பவுண்டரி செட் பண்ணா அதுக்குள்ள மட்டும்தான் அது ஆக்சஸ் நடக்கும். ஓகேவா? அடுத்து மேனேஜ்மெண்ட் குரூப். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றதுங்க நல்லா பாருங்க. இப்ப நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க அப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டீம் எடுத்துக்கிட்டா ஐடி டீம்ல 2 ஐடி டீம் அப்படின்னு ஒரு கேங் இருக்கு. அவங்க அஜூர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபினான்ஸ் இருக்காங்க. ஃபினான்ஸ் ஒரு 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 குரூப்பா இருக்காங்க. அதே மாதிரி ஆபரேஷன் டீம் ஒரு குரூப்பாங்க. சரி, இதுல நான் இப்போதைக்கு ஐடி மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுல ஐடி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப ஐடியே ஒரு குரூப்பா வச்சிங்க அப்படின்னா அந்த ஐடிக்குள்ள 2 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது உங்க ஐடி. ஓகேவா? அதுதான் பெருசு. ஓகேவா? அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். அதுல ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் குரூப் தான் என்ன, ஐடி. ஓகேவா? அதுக்குள்ள எத்தனை ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ஐடி மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம போக போக பார்ப்போம் எப்படி அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பை கிரியேட் பண்றது, அதுக்குள்ள எப்படி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத போக போக பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எதுக்காக மேனேஜ்மெண்ட் குரூப் டாப் லெவலுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஹைரார்கி. ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன்ல மேனேஜர் சொல்றது கேட்டுப்பாங்களா, ஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா சிஇஓ சொல்றது கேட்பாங்களா? இந்த ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது ரொம்ப பெருசு. அது அது என்ன சொன்னாலும் அது கேட்காது. அதுதான் ஃபுல் பவர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐடி மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்றது இந்த ரூட் மேனேஜ்மெண்ட் கீழே. ஐடினா நம்ம கிரியேட் பண்ற குரூப், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணல, அந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் பாத்தீங்கன்னா பாலிசியை அப்ளை பண்றது இதெல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? எப்படி பாலிசி அப்ளை பண்றது அப்படின்னு. ஓகேவா? சரி, சப்ஸ்கிரிப்ஷன்ல மைக்ரோசாஃப்ட்ல 4 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஓகேவா? ஒன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் கிரியேட் பண்ண போறது இதுதான். ஓகேவா? உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா ஷோரா இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இது 30 நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு மேல கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 12 month ஆஃப் பாப்புலர் சர்வீஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சர்வீசஸ் பாத்தீங்கன்னா 12 மாசம் வரைக்கும் ஃப்ரீ. ஓகேவா? அடுத்து பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பே ஆஸ் யூ கோ மாடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்காது. நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட் ஆர் அகாடமிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட் வாங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல கிரெடிட் கார்டு கூட கிடைக்க தேவையில்லை. ஆனா நீ ஸ்டூடெண்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட ஐடி கார்டு வேணும். அது மாதிரி எல்லா காலேஜோட ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துட மாட்டான். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 200 அப்ரூவ்டு காலேஜஸ் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? 200 300 அப்ரூவ்டு காலேஜஸ் தான் இருக்கு. ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட் தான். இல்லைன்னா அது 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 மட்டும் கிடைச்சது அப்படின்னா நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க நிறைய எடுப்பாங்க. கரெக்டா? நிறைய சர்வீசஸ் எடுப்பாங்க. அப்படி நிறைய சர்வீசஸ் எடுக்க சொல்ல ஒரே நேரத்துல நிறைய பில் ஆகும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்ட இந்த அஜூரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் 4 டைப்ல பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனை இது பண்றாங்க. இதுல நமக்கு எப்பயுமே எது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் எப்பயுமே நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? 1 month மட்டும் உங்களால ட்ரையலே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். கரெக்டா? சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இன்னொரு டூல் இருக்கு, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேவா? அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்
நம்ம பில் எவ்வளவு வேணாலும் போனாலும் விட்டுற முடியாது இல்லையா? அப்போ நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணுவோம். அதாவது அந்த ஷேர் மார்க்கெட்ல செட் பண்ணுவாங்க இல்லையா, 1,00,000 மேல போனா தானா வித்துரு, 90,000 கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல் பண்ணிட்டு அப்படின்னு லிமிட் வைப்பாங்களே, அதே மாதிரி பவுண்டரி செட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு எஸ்டிமேட் தேவைப்படுது, அண்ட் வந்து வருஷ கணக்கா நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளவு காஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை வருஷமா ட்ராக் ஆயிட்டு இருக்கு, எத்தனை நாளா ட்ராக் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க செட் பண்ண பவுண்டரிஸுக்கு எப்பெல்லாம் அலர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம படிப்போம், தனித்தனியா படிப்போம். ஓகேவா? தனித்தனியா மீன்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு டாபிக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் ப்ராஜெக்ட் உள்ள குச்சிருவோம். ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்ண சொல்ல இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் படிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க கோர்வே ஓகே இந்த சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ மழை வருது இல்லையா, அத வந்து இன்னைக்கு நிறைய ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றாங்க. கரெக்டா? எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றாங்க? இப்போ ரமணன் அந்த அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை வரும்னா வெயில் அடிக்க, வெயில் வரும்னா மழை அடிக்கும். ஆனா இன்னைக்கு மழை வரும்னா மழை வருது, வெயில் வரும்னா வெயில் வருது. எப்படி? ஒவ்வொரு நாளும் பதிவான டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அந்த டேட்டால இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற டேட்டா ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? அந்த டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும், அப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா? முன்னாடி ரமணன் இருக்கு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா நம்ம கிட்ட அவ்வளவா இல்ல. ரமணன் எனக்கு தெரிஞ்சு வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் இருக்கும். இந்த கடந்த ஒரு 10 வருஷமா என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரோவுடைய கைகோத்து அந்த மேல சேட்டலைட்லாம், அந்த வெதர் போர்காஸ்டிங் சேட்டலைட்லாம் அனுப்பி என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில அந்த வெதர் போர்காஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனா ஒரு டூல் தான் பாத்தீங்கன்னா இது என்னன்னா, இப்ப நல்லா பாருங்க, நம்ம பிசினஸ்க்கு நம்ம நிறைய சர்வீசஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு செலவாயிருக்கு. இப்ப இங்க ஒரு பிளாட் லைன் மாதிரி தெரியுது, ஆனா அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பிளாட் லைன்ல இங்க பாருங்க, ஏப்ரல் 1, ஏப்ரல் 6, ஏப்ரல் 11, ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஏறி இருக்கு, எவ்வளவு பில்லிங் ஆயிருக்கு அப்படின்றது. ஏன்னா மாசம் ஃபுல்லா கணக்கு பண்ண சொல்ல பில் ஏறிட்டே தான் போகும். கரெக்டா? அப்போ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வருஷம் இப்போ இப்போ இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்றது அதோட வேலை என்ன, லைக் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல த்ரூ அவுட் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்ற மாதிரி டேட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு தெரியுதா, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு, ஃபோர்காஸ்டிங் எவ்வளவு நடந்திருக்கு, பட்ஜெட் எவ்வளவு நமக்கு தேவைப்படுது, 72% பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரீன் லைன் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டோட இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எங்கேயாவது லோன் வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ கால்குலேட்டர் பண்ணுவோம்ல, மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும், அப்ராக்சிமேட்டா எத்தனை டியூ கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்க பிரைசிங் கால்குலேட்டர்னு இருக்கு. அதாவது நீங்க இப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது விர்ச்சுவல் மிஷின், எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெப் சர்வீசஸ், ஃபங்க்ஷன் ஆப், சர்வர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரீசோர்ஸஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ரீசோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை நீங்க கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்றீங்க, இங்க பக்கத்துல கான்ஃபிகர் பண்ணிருக்காங்களா, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண சொல்ல எவ்வளவு ஆகுது, டோட்டல் எஸ்டிமேட் 1,24,560 அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இது பண்றதுக்கு இந்த பிரைசிங் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எப்படி இஎம்ஐ கால்குலேட்டர் வேலை பார்க்குதோ அதே மாதிரி தான். ஏன்னா இஎம்ஐ கால்குலேட்டர் நீங்க வாங்கின கடனுக்கு பார்க்கும், இந்த பிரைசிங் கால்குலேட்டர் அப்படின்றது வந்து நீங்க வாங்க போற சர்வீசஸ்க்கு ஒரு மாசம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ கால்குலேட்டர். சரி, அடுத்து அஜூர் பட்ஜெட்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கம்பெனி ஒரு அளவுக்கு லிமிட்டடா காசு கொடுக்குதுன்னு வைங்களேன், அந்த காசை மொத்தமே நீங்க செலவு பண்ணிடுவீங்களா? இந்த ப்ராஜெக்ட பண்ற, அதாவது அஜூர்ல சில சர்வீசஸ் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட பண்றதுக்கு நம்ம வந்து தயாராயிட்டு இருக்கோம். லைக் ஒரு மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அஜூர்ல தான் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட பட்ஜெட்டே 50,000 ரூபாய் தான். என்னோட பட்ஜெட்டே 50,000 ரூபாய் தான். ஓகேவா? அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ நீங்க 50,000 தூக்கி சர்வீசஸ் வாங்குறதுக்காகவே கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டோம். என்னென்ன இங்க பார்க்கணும், மேன் பவருக்கான சேலரி, சர்வீசஸ்க்கான சேலரி, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி
ரெப்புடேஷனுக்காக கொஞ்சம் அமௌண்ட் அண்ட் ப்ராஃபிட்காக கொஞ்சம் அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் ஒரு பட்ஜெட் அப்படின்றத கொடுப்போம். அதுல டோட்டல் பட்ஜெட் ஒரு 50,000 ரூபாய் இந்த சர்வீசஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த 50,000 ஒரே நாள்ல கூட நம்மளால காலி பண்ண முடியும் தெரியுமா, இன் சிங்கிள் டேல. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா in a single day we can able to spend 1 lakh rupees, 5 lakh rupees, 1 crore rupees நம்மளால பண்ண முடியும். டியூரிங் த எலெக்ஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாம் கேம்பெயின் பண்ணாங்க இல்லையா, அந்த கேம்பெயினோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர் டே 1 crore 2 crore பண்ணிருந்தாங்க. சோ இப்போ நம்மளோட பட்ஜெட் நம்ம கிட்ட ஒரு 50,000 தான் இருக்கு, ஆனா அது லிமிட்டடா பண்ணும், மாசம் ஃபுல்லா பண்ணணும். ஒரே நாள்ல ஓடிச்சுனாலும் வேஸ்ட் தான். கரெக்டா மாசம் ஃபுல்லா அது கண்ணில் பட்டுக்கிட்டே என்ன ஆகும், முதல் நாள் பாக்குறோம் ஸ்வைப் பண்ணிட்டு போவோம், 2வது நாள் பண்றோம் ஸ்வைப் பண்ணிட்டு போவோம், 3வது நாள் நமக்கு அவன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் செட் பண்றாங்கன்னா ஆஸ் மச் அஸ் லாங் டைம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கும். அதனாலதான் இந்த அலர்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. 50% ஒரு அலர்ட், 80% ஒரு அலர்ட், 100% முடிஞ்சோடனே ஒரு அலர்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஓகேவா, இந்த அலர்ட்லாம் செட் பண்றது அஜூர் பட்ஜெட்ல செட் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் அஜூரோட ஹைபிரிட் பெனிஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய இன்டர்ஃபேஸை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த ஹைபிரிட் அப்படின்னுவாங்க. ஓகேவா, நம்ம கிட்ட அதாவது இப்ப டேட்டா சென்டர் வந்து அஜூர் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது பப்ளிக் சர்வீஸ் கிளவுட வந்துடும், பப்ளிக் கிளவுட்ல வந்துடும். ஓகேவா, இதுவே நம்ம கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு, அந்த டேட்டா சென்டர் நான் அஜூரை வச்சு ஆக்சஸ் பண்றேன். ஓஎஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஓஎஸ்ன்னு ஒன்று போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க சர்வரை ஹேண்டில் பண்றதுக்கு அஜூருடைய விஷயங்கள் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் ஆக வேண்டிய இடத்துல உங்களுக்கு 60,000 ரூபாய் தான் ஆகும். ஓகேவா, ஏன்னா ஹார்ட்வேர் மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. ஓகேவா, மத்தபடி எல்லா விஷயமும் இந்த ஹார்ட்வேரை யூட்டிலைஸ் பண்றது எல்லா வேலையும் யார் பார்த்துப்பா, அஜூர் பார்த்து. இப்படி பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 40% இருக்கு அதாவது 40% வரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது விஷயம், நீங்க வேணும்னா எப்போ வேணாலும் மாறிக்கலாம். ஓகேவா, ஏன்னா டேட்டா உங்ககிட்ட தான் இருக்கும் போது ஓஎஸ் மட்டும் மாறி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. ஓகேவா, so what is the meaning for that? பட் இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வீடு வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறீங்க, லீஸுக்கு வாங்குறீங்க. ஓகேவா, ரெண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 2 மாசம் இருந்துட்டு எனக்கு 3வது மாசமே வீடு வேணாம்னா என்ன பண்ணலாம், சொல்லிட்டு போயிடலாம். கரெக்டா, நல்லா பாருங்க, நீங்க ரெண்ட்டுக்கு வீடு போறீங்க, 2 மாசம் இருக்கீங்க, 3வது மாசமே உங்களுக்கு வீடு வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட் பீரியட், 1 வருஷத்துக்கு இவ்வளவு லீஸ் கமிட்மெண்ட் பீரியட். நம்ம இனிஷியலாவே அமௌண்ட் கொடுத்துருவோம், அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம இது பண்ணுவோம். கரெக்டா, லீஸுக்கு போக சொல்ல 1 வருஷம் நம்ம தலையெழுத்து அங்க இருந்தாகணும். கரெக்டா, இல்ல நீங்க அங்க இல்ல அப்படின்னாலுமே அந்த காசு போனதுதான். கரெக்டா, அதேதான் இப்போ நீங்க பே as you go அப்படின்றது நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. ஓகேவா, ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது இருந்ததுன்னா 1 year, 2 year, 3 year, 5 year, 10 year அப்படின்றது நான் வந்து இந்த சர்வீஸை நான் வாங்கிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்குமே நீங்க மந்த்லி பில்லிங் தான் பே பண்ண போறீங்க. ஆனா 3 வருஷம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இடையில கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷம் புக் பண்றீங்க, ஆனா 1 வருஷத்துல அந்த இதுவும் கேன்சல் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா அந்த 1 வருஷத்துக்கான ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸோட ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதை அவன் வாங்கிப்பான். ஓகேவா, ஏற்கனவே இருக்கிறத பில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மீதி எவ்வளவு கட்டணுமோ அவ்வளவு கட்டினீங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலா என்ன அந்த சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த சர்வீஸை யூஸ் பண்றது நம்ம எல்லாமே இதை பண்ணிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அஜூர் அட்வைசர். நான் ஏன் காஸ்ட்டை பத்தி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா லைக் வந்து கம்பெனியோட டைரக்ட் மணி இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா, நான் காஸ்ட்ல இத்தனை இருக்குன்னு எதுக்காக நான் முதல்லயே வந்து டெர்மினாலஜி சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் ப்ராஜெக்ட் பண்றப்போ உள்ள போவேன். ஓகேவா, அப்படி நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு உள்ள போறப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தடுமாறுவீங்க. காஸ்ட் விஷயத்துல ஏன் தடுமாறுவீங்க அப்படின்னா நீங்க 10 இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இடத்துல 100 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போய் சொல்லி முடிஞ்சு. வெறும் 10 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல 100 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏன்னா 10 இன்ஸ்டன்ட் லட்சக்கணக்கில் பில் இருக்கும். ஓகேவா,
100 இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், டக்குன்னு கோடிக்கணக்கில் பில் ஆயிடும். கரெக்டா? கம்பெனியோட டைரக்ட் மணி இன்வால்வ் இருக்கு. நீங்க வந்து அதாவது லைக் இந்த காயின்ஸாவோ இதோ எல்லாம் கட்ட முடியும், பணமாவே கட்டணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, ஒன் நம்பர் அப்படின்னா 1 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும்னா இப்போ விஎம் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், விர்ச்சுவல் மிஷின்ஸ். அந்த விர்ச்சுவல் மிஷினை எத்தனை இன்ஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது எத்தனை எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்பரை மென்ஷன் பண்றதுக்கு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட்டான விஷயம். அதாவது ஒரு விஎம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து 10 இன்ஸ்டன்ஸ் இருக்குப்பா, 20 இன்ஸ்டன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றது இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அது நீங்களா போறப்பவே புரிஞ்சுப்பீங்க. அதாவது நான் முதல்ல இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது. அண்ட் காஸ்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி சூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ்ல நீங்க ஏதாவது வாங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்றது, ஆன் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஆன்ல இருந்தாலும் ஒரு காசு, ஆஃப்ல இருந்தா அதுக்கு ஒரு காசு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் வாங்கிட்டீங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க, ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் தான் வாங்கிட்டு 24/7 ஆன்லயே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணீங்கன்னா பில்ல தீட்டிட்டு வந்து உங்களோட ஒர்க் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப அந்த 1 hour மட்டும் தான் நீங்க ஆன் பண்ணணும். ஓகேவா? அதை தாண்டி அது ஆன்லயே இருக்க கூடாது. ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு காசு கம்மியா இருக்கும். ஓகேவா? பே ஆஸ் யூ கோ தான். ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ்னாலுமே பே ஆஸ் யூ கோ தான். இப்போ நீங்க டைரக்ட் பே ஆஸ் யூ கோ எடுத்துட்டீங்கன்னா உதாரணமா இந்த பைக் டாக்ஸி மாதிரி எடுத்துமே. இந்த பைக் டாக்ஸி நீங்க பைக்ல போறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு 150 ரூபாய் சார்ஜ் பண்றான்னு வைங்களேன். நீங்க லீஸுக்கு எடுத்த ஒரு வண்டி இருக்கு, அதாவது நீங்க சம்திங் ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு வரீங்க. அப்ப நீங்க அதே 10 கிலோமீட்டர் போறீங்க, அப்போ உங்களுக்கு காஸ்ட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஊபர் ரைட்ல 150 ரூபாய் போன இடத்த நீங்க 10 கிலோமீட்டர் 10 பெட்ரோல் இன்னைக்கு விற்கிற விலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா போதும், பைக்ல போலாம். ஓகேவா? அப்போ 20 ரூபால உங்களால ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் வச்சு போக முடியும். ஆனா வந்து நம்ம ஓவராலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காஸ்ட் வந்து 20 ரூபா இருக்காது, ஒரு 35 ரூபாவா இருக்கும். ஏன் அப்படின்னா ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு பே பண்ணிருக்கோம் இல்லையா, வாடகைக்கு ஒரு பே பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பெட்ரோல் சார்ஜ் மட்டும் தான். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பாக்குறப்போ 35 ரூபா வரும். அதே கணக்கு தான் இங்கேயும். ஓகேவா? நீங்க பே ஆஸ் யூ கோ வாங்கினீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா பில்ல போடுறான்னா நமக்கு ரிசர்வ்டு இன்சூரன்ஸ்ல 30 ரூபா தான் பில்லு போடுவோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஏன்னா நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம், அதனால நிறைய சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் டேட்டா பேஸை ரைட்டா சூஸ் பண்ணுங்க. எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்றது உங்களுடைய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண போற இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 1 GB அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படின்னா நீங்க வந்து 50 GB 100 GB வாங்கிக்கிறது வேஸ்ட் தானே. ஆனா என்னைக்கு 100 GB தேவைப்படுதோ அன்னைக்கு 100 GB வாங்கிங்க, வேணாம்னு சொல்ல, வாங்க முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்ல வைக்கிறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்யூர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அந்த நீங்க ஸ்கூல் ப்ராஜெக்டோ இல்ல காலேஜ் ப்ராஜெக்டோ பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஆக்சுவலா ஒரு கம்பெனில ஒரு பிசினஸ்க்காக நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து லாங் டேர்ம்ல தான் இருக்கும். அப்போ ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் தைரியமா பண்ணலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? மேனேஜிங் மல்டிபிள் பில்லிங் ஸ்கோப், அதாவது மல்டிபிள் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பில்லிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு அசைன் பண்ண பில்லிங் இது வந்து உங்க பேர்ல பில் வந்துருக்கும், நீங்க உங்களுக்கு அசைன் பண்ணது வந்து அவங்க பேர்ல வந்து இருக்கும், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே பில்லா வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க அதை ப்ராப்பரா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? அந்த பில்லிங் ஸ்கோப் எல்லாம் கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? அதனால தான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ வெப்டெக் அகாடமி இங்க இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இது வந்து ட்ரைனிங் சப்ஸ்கிரிப்ஷன். நான் வந்து என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன இதுவா எடுத்து சொல்லி கொடுப்பேன். ஆனா டெவலப்மெண்ட் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், தனியா நாங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அதோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? உதாரணமா இப்ப இங்க ஒண்ணு காமிக்க, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்க ஒரு சின்ன இதுதான். ஆக்சுவலா நாங்க நம்மளோட சைட் டெவலப் நம்ம அஷூரை யூஸ் பண்றது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா?
அஷூர்ல ஒரு மாசத்துக்கு நான் கட்ட வேண்டிய பில்லை 2 வருஷத்துக்கு கட்டுறேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்காக ஏஐ மூலியமா கிரியேட் பண்ண ஒரு கோடு தான். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் அவருடைய இப்போ அஷூர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன், இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, அது மொக்க கோடு தான். இப்ப இதுல நான் காமிக்க வரது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, இது வந்து ஜஸ்ட் அவரை பத்தின ஒரு போர்ட்போலியோ வெப்சைட். கரெக்டா, கோகுல் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு யூசருடைய போர்ட்போலியோ வெப்சைட். இப்போ இதுக்கு போயிட்டு நீங்க 100 GB எடுத்தீங்கன்னா ஒர்த்தா? அப்போ 1 GB ஸ்டோரேஜ் எடுத்தா போதுமானது. ஓகேவா, ஏன்னா இதுல யாரும் உட்காந்து வேலை பார்க்க போறது இல்ல. இது எப்பவுமே விசிட்டிங் மட்டும்தான், நத்திங் எல்ஸ். கரெக்டா, அப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, அதுல நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்ப இந்த வெப்சைட், இது போர்ட்போலியோ வெப்சைட், விசிட்டிங் வெப்சைட், ஓகே. ஆனா இப்ப இந்த வெப்சைட் பாருங்களேன், இப்ப இது நம்மளுடைய அட்மின் போர்ட்டல். இப்போ இந்த போர்ட்டலை வந்து நான் 1 GB எடுத்தா எனக்கு பத்துமா? நமக்கு டேட்டா ஆட் ஆகிட்டு இருக்கே தெரியும், ஆனா ரொம்ப ஸ்லோவா ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்த உடனே 100 GB வாங்கிட்டு விடுது. இப்ப இதெல்லாம் நாங்க மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்றோம் இல்லையா, அதுவும் நாங்க இது மட்டும் தான் நாங்க நம்மளுடைய சர்வர்ல அப்லோட் பண்றோம். இப்போ இதுல இருக்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன் உங்களுடைய பேட்ச் எடுக்கலாம். இப்போ வந்து அஷூர் ரீஜியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் லிங்க் மட்டும் தான் வச்சிருக்கேன், கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ்ன்ற பேர்ல நான் லிங்க் தான் வச்சிருக்கேன். வீடியோ எங்க பிளே ஆகுது, ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல பிளே ஆகுது. கரெக்டா, ஏன்னா அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறது மைக்ரோசாஃப்ட்ல OneDriveல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வாட் இஃப் நான் இங்க இதை எடுத்து டைரக்டா அப்லோட் பண்ணேன்னா என்ன, ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக எனக்கு சீக்கிரமா தேவைப்படும். அதே நேரத்துல வந்து நிறைய ஸ்டோரேஜ், நிறைய வீடியோ தேவையில்லாம தேவைப்படும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு எடுக்கிற கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எனக்கு அதிகபட்சம் எனக்கு ஒரு 3 மாசம் இருந்தா போதும். அது கரெக்டா, ஏன்னா உங்களுக்கு 2 மாசத்துல கோர்ஸ் முடிஞ்சிடும். 3வது மாசத்துல நீங்க ஆல்மோஸ்ட் வேலை சேஞ்ச் ஆயிடுவீங்க, இல்ல வந்து ஏதாவது பண்ணிடுவீங்க, இல்ல அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க, கிளாஸ் பண்ணதே மறந்துடுவீங்க. கரெக்டா, அப்ப ரெக்கார்டிங் அப்படின்றது வந்து எனக்கு 3 மாசம் இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? அப்போ அந்த 3 மாசம் மட்டும் தான் அந்த OneDriveல அவைலபிளா இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேவா, எக்ஸ்ட்ராவா 1 மாசம் சேர்த்து 4 மாசமா வச்சிருக்கேன். ஓகேவா, இப்ப நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ரெக்கார்டிங் கரெக்டா 4 மாசம் உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் மட்டும் இருக்காது. ஆனா இந்த போர்ட்டல் நீங்க எவ்வளவு நாள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் தவிர மற்ற எல்லா விஷயமும் பார்க்க முடியும். ஓகே, எக்ஸாம் எழுதிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஸ்டோரேஜ் டைரக்ட் ஆப்டிமைசேஷன். ஏன்னா இப்ப நான் இந்த ஆட்டோ டெலிட் நான் வைக்கலன்னா என்ன ஆகும், ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவா பே பண்ணும். எக்ஸ்ட்ராவா பே பண்ணாதான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா, இப்ப ஸ்டோரேஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸர் என்ன பண்ணும், கொஞ்சம் தடுமாறுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேவா, அதுக்கு நம்ம எடுத்துக்க போற சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா, எதுக்காகடா விர்ச்சுவல் மிஷின் எடுத்துக்கிற, வேற எதனா சர்வீஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின்ல மேக்சிமம் நிறைய சர்வீசஸ் வந்துடும். இதுல விநெட்ஸ் வரும், இதுக்குள்ள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இப்போ சில சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா, அதனால லைக் நம்ம மேக்சிமம் சர்வீசஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத எடுத்துக்கிறோம். ஓகேவா, நம்ம மற்ற சர்வீசஸ் எடுத்துக்கலாம், பட் இது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். ஓகேவா, சரி, இப்போ விஎம் குள்ள இருக்கிறோமா, இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின்குள்ள இருக்கோம். ஓகேவா, சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சர்வீசஸ் வேணாலும் டச் பண்ணி பாருங்க, ஒரு நியூ மெனு பார் ஒன்று ஓப்பன் ஆகும். எந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, வாட் எவர் இட் இஸ், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி மெனு பார் ஒன்று கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு புது பேஜ்க்குள்ள போகும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மெனு பாருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு சர்வீஸா பாக்குறப்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுல அவைலபிளா இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸை நான் கிளிக் பண்றேன். ஓகேவா, இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் லெஃப்ட் சைட் பாருங்க அண்ட் ரைட் சைட் பாருங்க. ஓகேவா, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கிரியேட் பட்டன். இந்த கிரியேட் பட்டன்குள்ள என்ன இருக்கும், விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்றதுக்காக என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது அவைலபிள் இருக்கும். ஓகேவா, இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் இங்க இருக்கு. ஓகேவா, இப்போ நான் விர்ச்சுவல் மிஷின்ஸை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே இங்க கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கு. கரெக்டா, ஒன்ஸ் ஐ கிளிக் த கிரியேட் பட்டன், இங்க வந்து 3 ஆப்ஷன் வருது. இந்த 3 ஆப்ஷன் எது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பேசிக்கா மொதல் ஆப்ஷன் அப்படின்றது இந்த விர்ச்சுவல் மிஷின் மட்டும் இருக்கு இல்லையா, அது வந்து லைக் சிம்பிளா நம்ம வந்து என்னென்ன மிஷினை வந்து தனித்தனியா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா, ஆனா செகண்ட் ஆப்ஷன் நீங்க போறீங்க அப்படின்னா தட் இஸ்
லார்ஜர் செட். ஓகேவா, நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸை எப்படி எடுக்கணும், ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எங்க போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கேலிங் மோடு இருக்கு இல்லையா, எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். சரி, அது நம்ம பாக்குறப்ப பார்ப்போம். இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கிரியேட் மேல நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது, விர்ச்சுவல் மிஷினை மட்டும் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் மிஷின். ஓகேவா, இல்ல எனக்கு 2 இல்ல 2க்கு மேல வேணும் அப்படின்னா இங்க பாருங்க 1 to 1000 மிஷின்ஸ் அப்படின்றத நீங்க ஒரே நேரத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹைபிரிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. இது வந்து ஸ்கேல் செட் அப்படின்றது நீங்க மிஷினை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரே மிஷின்னா 1000 கவுண்ட் இல்ல 500 கவுண்ட் அந்த மாதிரி. ஓகேவா, ஹைபிரிட் அப்படின்றது நீங்க 10 ஜிபில 10 மிஷின், 100 ஜிபில இன்னொரு 10 மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிளா ஹைபிரிடா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, விர்ச்சுவல் மிஷின் நான் கிளிக் பண்றேன். ஓகேவா, இப்ப அடுத்து இப்ப இங்க இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இந்த இடத்த யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, கிளவுட் ஆர்கிடெக்ட் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் அப்ரூவலே கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவும் கிளவுட் ஆர்கிடெக்ட் தான் கொடுக்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இது ஆக்சஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அஜூர் ஸ்பான்சர்ஷிப். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜூர் எனக்கு கொடுத்துருக்கான். நீங்க நம்பர்ஸ் பார்த்தா தெரியும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஓகேவா, இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்பெனில வந்து இதெல்லாம் லிஸ்ட் டவுன் ஆகும். அந்த லிஸ்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு எந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த பில்டிங்கை சூஸ் பண்ணுவோன்னே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறுது பாருங்க, தெரியுதா? நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப். இப்ப ரிசோர்ஸ் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ண, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்ன்ற ரிசோர்ஸ் குரூப்லயே வரேன். சரியா, அடுத்து ரீஜன் என்ன, நம்ம ரீஜனை பத்தி நிறைய படிச்சோம். கரெக்டா, அடுத்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவைலபிலிட்டி ஆப்ஷன்ல அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா, சவுத் இந்தியா கிளிக் பண்ணா அவைலபிலிட்டி ஜோனே இல்லைன்னு வருது. என்ன காரணம்? ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டைப். ஓகேவா, இங்க இல்ல. ஓகேவா, அதனால வேற வழி இல்ல, நம்ம வந்து நோன் தான் குத்தாகணும். ஓகேவா, அடுத்து செக்யூரிட்டி டைப் ஸ்டாண்டர்ட்னா நார்மலா இருக்கக்கூடாது. ட்ரஸ்டட் லான்ச் விர்ச்சுவல் மிஷின்னா இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணோம். சரி, நெக்ஸ்ட் இமேஜ். இமேஜ்னா என்ன, ஓஎஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஓஎஸ் ஃபைல். இப்போ நமக்கு என்ன ஓஎஸ் வேணும், இப்ப பாருங்க, நான் ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்றேன், எவ்வளவு அமௌண்ட் ஆகுது மட்டும் பாருங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் கிளிக் பண்றேன். ஓகேவா, இந்த சைஸ் வந்து இப்போதைக்கு அன்அவைலபிள் இல்ல அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா, ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு, 14,395 ரூபா பர் மந்த். எது, நான் விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா. இப்ப நான் அவைலபிள் இருக்கிற சைஸை வந்து நான் பாக்குறேன், அதாவது சவுத் இந்தியால எந்த அளவுக்கு சைஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம், உள்ள போயிட்டு இதுக்கு ஆப்ஷனே அவைலபிள் இல்லை. சவுத் இந்தியால இந்த விஎம் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அந்த அளவுக்கு பெரிய டேட்டா சென்டர் இன்னும் வைக்கல அவங்க. ஓகேவா, இப்போ உதாரணமா சென்ட்ரல் இந்தியாவை செலக்ட் பண்றேன். இப்போ இங்க பாருங்க அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஓகேவா, அதுல பாருங்க செல்ஃப் செலக்ட் தான் இல்ல நீங்க செலக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது. ஓகேவா, செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜஸ் பாருங்க. இப்போ நான் உபுண்டு இமேஜஸ் செலக்ட் பண்ணனா இங்க எவ்வளவு வருது, 6,376 ரூபாய் பர் மந்த் வருது. ஓகேவா, இதுவே வந்து நான் ஆல்மா லினக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா, அது செலக்ட் பண்ண என்ன வருது, அதுவும் 6,376. விண்டோஸ் சர்வர் செலக்ட் பண்றேன். ஓகேவா, எவ்வளவு வருது, வந்து இமேஜை பொறுத்தா இல்ல சைஸை பொறுத்தா. சரி, இந்த பிரைசிங் வந்து பேஸ்ட் அப்பான் இமேஜா ஆர் சைஸா. அதிகமான சைஸ் கம்மியான பிரைஸ்ல கூட எடுக்கலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் சூசிங் ஒன் அனதர் ஓஎஸ். ஓகேவா, லினக்ஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா மேபி ப்ராபபிளி கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான சைஸ் ரொம்ப அதிகமான பிரைஸ்ல இருக்கும் எங்க அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் விண்டோஸ்ல. ஓகேவா, ஆனா ரேட் அப்படின்றது மென்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா போத் இமேஜும் இதுல இன்க்ளூட் ஆகும், அதே நேரத்துல சைஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, சரி, சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, சி ஆல் சைசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜ்ல உங்களுக்கு பாருங்க என்ன சைஸ், டி சீரியஸ் வேணுமா, இந்த டி சீரியஸ் பி சீரியஸ் பத்தி நான் இப்போ தனியா ஒரு தியரி கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா, இப்ப இங்க இருக்கு பாருங்க, டி சீரியஸ் இருக்கு, பி சீரியஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எல் சீரியஸ் இருக்கு, இ சீரியஸ் இருக்கு, நான் பிரீமியம் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அன்சப்போர்ட்டட் ஜெனரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இங்க பாருங்க இதுல 7,105 ரூபாய், 3,546 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, அப்போ இது என்ன அப்படின்றத நம்ம
கண்டிப்பா ஒண்ணு பார்ப்போம். ஓகேவா? ஒரு தியரி கிளாஸ் பார்ப்போம். இருக்கு, அது ஆல்ரெடி கிளாஸ்ல லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த மெஷினோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் யாரு? இந்த மெஷினுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் அப்படின்னு போடுறோம். பாஸ்வேர்டு வந்து கார்த்திக் @007 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு. இப்போ பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்ஸ் வந்து அலோ செலக்டட் போர்ட்ஸ்னு ஆர்டிபி அப்படியே கொடுத்துருங்க. இந்த ஆர்டிபினா என்ன, ஹெச்டிடிபினா என்ன அப்படின்றது இதை செலக்ட் பண்ணதுக்கு தனியா இன்னொரு செஷன் பார்ப்போம். ஓகேவா? நான் இதுக்கு தான் தியரி எடுத்துட்டு வருவேன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் போகும், நெட்வொர்க்கிங் போகும். ஸோ இப்போதைக்கு டிஸ்க், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் கிளிக் ரிவ்யூ பிளஸ் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கிரியேட் ஆகிறதுக்கான பிளேஸுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ அதோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு ஸோ நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கிரியேட் ஆகுது. ஓகேவா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். இந்த டிப்ளாய்மெண்ட் தான் இப்போ 3500 இப்போ எனக்கு கார்டுல டெபிட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸுக்கும் நான் செலவு பண்ணி தான் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? அதனால சில சர்வீசஸை நான் இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு சொல்லும் போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப பாருங்க, நான் கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினோட செட்டப் பேஜ் தான். ஓகேவா? இப்ப இந்த பேஜ்ல தான் நீங்க மொத்தத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்ஷனே இல்ல, ஏன்னா இன்னும் ரெடி ஆகல. ஓகேவா? ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இருங்க, ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குன்னா ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபி போட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒண்ணு இல்ல, நம்ம சிஸ்டத்திலேயே ஆர்டிபின்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா? ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு. அந்த ஆப்குள்ள போயிட்டு அந்த ஐபியை நீங்க போட்டீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? அந்த ஐபியை போட்ட உடனே இப்போ இங்க இன்னும் ரெடி ஆகல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப கனெக்ட் ஆயிடும். ரெடி ஆகல அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? என்ன பேர் போட்டோம், சூரியன். ஓகே, பாஸ்வேர்ட் போட்டாச்சு, கரெக்ட், கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது, நமக்கு ஒரு விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த விஎம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க லோக்கலா ஒரு விஎம் கிரியேட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த என்டையர் விர்ச்சுவல் மிஷின் எங்க ரன் ஆகுது? ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்க உள்ள என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இது ஸ்லோவா இருக்கிறதுக்கான காரணம் அந்த மிஷினோட சைஸை பொறுத்து. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது 2 கோர் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால வந்து இட்ஸ் மேபி டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ இந்த விஎம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? எப்படி விஎம் கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சதா? இப்போ அப்படியே கையோட டெலீட் பண்ணிடலாமா? பண்ணி பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் டெலீட் பண்றேன். எவ்வளவு யூஸ் பண்றேன்? இப்போ நான் 3700 கொடுத்து கிரியேட் பண்ணிருக்கேன். நான் உடனே டெலீட் பண்ணா ஒரு 50 ரூபா தான் பில்லு போகும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும், 3500 4000 பில்லு போகும். இப்ப என்ன அப்படின்னா இதுல விர்ச்சுவல் மிஷின் பண்ணா நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனா நெட்வொர்க் வாட்சர்னு ஒண்ணு வந்திருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒண்ணு வந்திருக்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு, டிஸ்க் இருக்கு, விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ திஸ் ஆல் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸா பார்க்க போறோம். ஓகேவா? அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து சர்வீசஸ் என்ன, அதாவது கம்ப்யூட்டிங் பவர்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, எதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ விஎம் எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுதா? அதாவது என்னென்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட்